நன்மையான காரியங்களை விதைச்சா பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெறும். தீமையான காரியங்களை விதைச்சா பிள்ளைகளுக்கு அந்த பாவம் பின்தொடரும். எப்படின்னா, ஆபிரகாம் எப்படி பொய் சொல்றாரோ தன்னுடைய மனைவியை சாரால தங்கை முறை உள்ளவன் சொல்றாரு, அதே மாதிரி ஈசாக்கு சொல்லுவார். கவனிச்சிருக்கீங்களா? அந்த பொய் சொல்ற குணம் யாக்கோபுட்டையும் வந்துட்டு நான் தான் ஏசான்னு போய் சொல்றாரு தகப்பனிடத்துல. நம்ம எப்படி இருக்கோமோ, நமக்குள்ள பாவம், நமக்குள்ள இருக்கிற அந்த தேவனுக்கு விரோதமான காரியம் பிள்ளைகளை பின்தொடரும். வசனம் அதுதான் சொல்லுது. அப்ப அதுல இருந்து மீட்க வழி இல்லையா? அதுல இருந்து வெளியே வர முடியாதான்னு கேட்டா, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவம் செய்யாதவன் உலகத்திலே கிடையாது. எல்லாரிடத்திலும் பாவம் இருக்கு, அக்கிரமம் இருக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கு. ஆனா எந்த மனுஷன் உணர்வடைந்து இது தேவனுக்கு பிடிக்காது என்று வெளியில வரானோ அவனை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். யோசேப்பு அதனாலதான் ஆண்டவருக்கு பிடிக்குது. 11 பேர்கிட்ட இல்லாத ஒரு பரிசுத்தம் யோசேப்பின் இடத்துல இருக்கு. ஆண்டவர் உங்களையும் தேடுற